ஏன் நீ எதுவும் பேசாம இருக்க? வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? பதில் சொல்லு. எதுக்காக இப்படி பண்ண? ஆமா பாட்டி, அவ சாதாரண பொண்ணு இல்ல, சக்தி வாய்ந்த ராஜநாகம். இல்ல பெரியது, அந்த உண்மை எவ்வளவு கொடுமையானதுன்னா அதை கேட்டா உங்களால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. வேண்டாம் பெரியத, அழாதீங்க. இவ்வளவு பெரிய உண்மை இவ்வளவு நாளா எங்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியலையம்மா. உண்மையிலேயே எங்களால பெரிய தப்பு நடந்து போச்சு. யார்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணுமோ அவங்க கிட்டயே பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உண்மையை சொல்ல போனா நாங்க எல்லாருமே தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம். நாங்க எல்லாருமே உண்மையிலேயே இதுல யாருமே இல்லையா, எந்த தப்புமே இல்ல. சித்தார்த்தோட மனைவியான ரோகிணிய ஏன் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல? அது இந்த நாகத்தோட வசிய சக்தியாலதான் அத்தை. அந்த நாகம் சித்தார்த்த வசியம் பண்ணி வச்சிருக்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், இப்ப யாரும் எதுவும் பேசவே கூடாது. ஏன்னா அந்த நாகம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, இந்த குடும்பத்துல இருக்க வேற யாருக்குமே அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. அந்த ராஜநாகம் நம்மளோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமாக்கா, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நாம அந்த ராஜநாகத்தோட ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம்க்கா. நம்பவே முடியாது. இப்ப அது யாரு கொத்தொன்னு இல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பிளீஸ் நீங்க எல்லாரும் பயப்படாம இருங்க. இப்போ நீங்க எல்லாரும் அவளை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரிதான் நாடகம் ஆடி ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க எல்லாருமே அவ முன்னாடி ரொம்ப நார்மலா தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். அதாவது எத்தனை நாளா எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ ஒரு ராஜ நாகம். உங்க கையை தொட்டதுமே அதுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தயவு செஞ்சு எக்காரணத்துக்கு கொண்டு நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அப்புறம் அவ சிவன் மேல பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கா, எதுவும் பண்ண மாட்டா. அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இது நம்ம குடும்பத்துக்கு அந்த அம்மன் இப்ப கொடுத்திருக்கிற பரீட்சைன்னு நினைச்சுக்கணும். அப்புறம் நாம இதை எல்லாரும் சேர்ந்துதான் எதிர்க்கணும். எப்பவும் போல நம்ம ஒற்றுமையா இருக்கணும். भद्रकाली कपालिनी जयन्ती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वाहा नमोस्तुते नमोस्तुते இப்போ அந்த நாகத்துக்கு வேற வழியே இல்லை. அது இந்த வீட்டை விட்டும் நம்மளை விட்டும் நிச்சயமா போய்தான் ஆகணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. இப்ப எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. அப்புறம் மயக்கம் அடைஞ்ச மாதிரி நாடகம் ஆடணும். ஏன்னா எந்த நாடகத்தை அந்த நாகத்துக்கு எதிராக நானும் ரோகிணி நடத்திக்கிட்டு இருக்கோமோ
இப்ப அந்த நாடகத்தோட 2வது கட்டத்துக்கான நேரம் வந்துருச்சு. போடு. பெரியத்த, இன்னைக்கு மறுபடியும் நம்ம குடும்பம் எப்பவும் போல ஒன்னா இருக்கு. நாம அந்த நாகத்துக்கிட்ட ஈஸியா காட்டிடலாம் மனுஷங்க எப்படி ஒத்துமையா போராடுவாங்கன்னு, அவங்க எவ்வளவு சக்தி படைச்சவங்கன்னு. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லு. நான் இங்க எப்படி வந்தேன்? இது உங்களுடைய ரூம் தானே? ஆஃப் கோர்ஸ் இது எங்க ரூம் தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க எப்படி? இதெல்லாமே ஒருவேளை இதெல்லாமே அந்த ஜெகதீஷோடைய மாய மந்திரத்தால நடந்துகிட்டு இருக்கா என்ன? ஏன் நாடகத்தை என்கிட்டயே ஆடுறியா? இல்ல, அப்படி இருக்கலாம்ல. இல்லன்னா நான் கெஸ்ட் ரூம்ல இருந்து இங்க எப்படி வந்திருப்பேன்? என்ன ரோகிணி, நான் சொல்ற விஷயம் சரிதானே? நீங்களே பாத்தீங்களா, மாய மந்திரத்தால ஒரு மனுஷனால என்னெல்லாம் பண்ண முடியுது? சீமாக்காவே என்ன ஆனாங்க? அவங்களே அஞ்சலி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. பெரிய பட்டிய மாடியில இருந்து தள்ளி விட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களும் மேல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. அப்புறம் ரோகிணி, நீங்களும் அந்த மந்திரத்தால எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்கல்ல. நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க. அப்புறம் நான் என்னுடைய அடையாளத்தையே தொலைச்சிட்டேன். இதை யாரு பண்ணிருந்தாங்களோ அவங்கள நினைச்சு நிச்சயமா அவங்க மேல உங்களுடைய மனசுல இதே அளவு தான் வெறுப்பு இருந்திருக்கும். உங்களுடைய மனசும் இதே அளவுக்கு தானே சாபம் எல்லாம் கொடுத்திருக்கும். இப்ப ஏன் மனசு கொடுக்கற அளவுக்கு. அப்புறம் மாய மந்திரத்தால உங்களோட இந்த ரூம்ல நான் ஒருவேளை ஏதாவது என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் சொல்றத நம்புங்க. இல்ல ரோகிணி, இவ சொல்றதும் சரியா இருக்கலாம். சித்தார்த், நீ தானே இந்த தந்திர மந்திரத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்ன. இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் மந்திரத்தால தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய பாட்டி, சந்துரு அண்ணன், சீமா, இவங்களுக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாய மந்திரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ மேல சந்தேகப்படுறதுல அர்த்தம் இல்ல. இங்க பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க சீக்கிரம் போயிடலாம். வாங்க. இல்ல, கதவு திறந்திருக்கு. நாம இந்த வழியா போயிடலாம். இது கண்டிப்பா வேற யாரோ வச்சிருக்கணும். இதெல்லாம் இது எங்க எப்படி? இந்த ரூம்ல என் தலகாணி கடியில இதெல்லாம் என்னன்னு எனக்கே புரியலங்க. ஆனா எனக்கு எல்லாமே நல்லாவே புரியுது. எந்த மாதிரி தந்திரத்தால நானும் சீமாக்கால இந்த நிலைமை காலனமோ அதே தந்திரத்தை அவங்க உங்க மேலேயும் பயன்படுத்த முடிவு பண்ணிருக்காங்களோ. எதுக்கு இப்ப தேவையில்லாம உளறிக்கிட்டே இருக்க? அந்த ஜெகதீஷ் ரூம்குள்ள எனக்கு வந்ததே இல்ல. அப்புறம் அவர் எப்படி இதெல்லாம் வச்சிருக்க முடியும்? அப்புறம் பெரிய பாட்டி ரூமுக்கு போட்டு அவர் எப்படி தனியா போனாரு? அவர் போகாம இருக்கும் போதே இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் பாட்டி ரூம்ல கிடைச்சது இல்ல. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு சீமாக்கா தான் சொன்னாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா
இந்த வீட்ல யாரோ ஒருத்தங்க தான் ஜெகதீஷ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நிமிஷம். இப்படிப்பட்ட வேலையை செய்யறதுக்கு இந்த குடும்பத்துல யாரும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க. இங்க எல்லாருடைய மனசும் ஒண்ணுதான். மத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறத பத்தி இங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இங்க எப்படி வந்திருக்கோம் நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை இந்த விளையாட்டெல்லாம் நீதான் விளையாடுறியா என்ன? ஏன்னா எங்களை தவிர எங்களுடைய ரூம்குள்ள இந்த நேரத்துல நீ மட்டும்தான் இருக்க. இல்ல ரோகிணி, அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணல. இவ மேல சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அமர் இந்த குடும்பத்து மேல நிறைய அன்பு வச்சிருக்கான். நாம அவனுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தோம். இருந்தாலும் அவன் நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய திரும்பி வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நீ தானே என்கிட்ட சொன்ன அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெகதீஷ் வர்மாவோட பேச்ச கேட்டேன்னு. அவங்க நம்ம குடும்பத்துக்கு எதிராக நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவ மேல சந்தேகப்படுறதுல அர்த்தம். தேங்க்யூ சித்தார்த், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு. நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், உங்களோட இந்த நம்பிக்கைய நான் என்னைக்கும் உடைய விட மாட்டேன். ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்காங்கன்னு. சபாஷ், விளையாட்டு நீ ரொம்ப நல்லாவே விளையாடுற. ஆனா ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னொரு லெவல் பாக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சபாஷ் சொன்ன போதும். அப்படின்னா உன்னுடைய பலனுக்காக எங்க எல்லாரையும் நீ ஏமாத்திக்கிட்டே தான் இருந்த. ஆனா நான் உன்னை ஏமாத்த போறது இல்ல. நான் உனக்கு இப்பவே சொல்லிடுறேன், இன்னைக்கு ராத்திரி உனக்கு ரொம்ப பயங்கரமான ராத்திரியா இருக்க போகுது. உன்னால தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. உன்னோட இந்த வெறுப்பை எனக்கு அப்புறமா காட்டு, சரியா? இப்ப வா, வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு இப்ப தெரிய போகுது. இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மூளையிலயும் அப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்க? ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல, வீட்டுல யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல எந்த அளவுக்கு தூங்குறாங்க? எப்படி அப்படி இருக்க முடியும்? சித்தார்த், என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ சொன்னத, நம்ம பிரச்சனை ஒன்னா இருக்கும் போது யோசனை மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கும்? உன்னோட பேச்ச என்னால உணர மட்டும்தான் முடியுது. ஆனா ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா புரிஞ்சிடும். சித்தார்த்,
வீட்டுல யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கதவு திறக்கல. பிரேம் சீமா கூட திறக்கல. என்ன அக்கா கதவு திறக்கலையா? இருங்க, நான் எழுப்ப முயற்சி பண்றேன். அக்கா, 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 மாமா, அக்கா, கதவு திறந்திருக்கு. சித்தார்த், கதவு திறந்திருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பிரேம், பிரேம் எழுந்திரு பிரேம். நாடகம் ஆடுறதுல தங்கச்சியை விட அக்கா ரொம்ப சிறந்தவளா இருக்காளே. ஆனா இப்போ சித்தார்த்துக்கு முன்னாடி நானும் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கணும். பிரேம், அக்கா, அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா? கண்ணு திறங்கக்கா. சித்தார்த், என்னாச்சு? அக்கா என் கண்ணு திறக்க மாட்டேங்கிறாங்க. சித்தார்த், அங்க பாருங்க. அந்த கிளாஸ்ல ஏதோ பவுடர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? நீங்களே பாருங்க. ஒருவேளை இந்த பவுடர் மனுஷனை மயக்கமாக்குற பவுடரா இருக்குமோ? ஆனா இதெல்லாமே இந்த கிளாஸ்ல எப்படி? வீட்ல எல்லாருக்குமே பால் ரோகிணி தான் கொடுத்தாங்க. வீட்ல எல்லாருக்குமே பால் ரோகிணி தான் கொடுத்தாங்க. என்னுடைய சூழ்ச்சிய ஏன் மேலேயே பயன்படுத்துறியா? நீ என்ன சொல்ல வர? ரோகிணிக்கு அப்படி பண்ணாளா? இல்ல சித்தார்த், நான் சொன்னதுக்கு அர்த்தம் கண்டிப்பா அதே இல்ல. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, வீட்ல எல்லாருமே மயக்கமா இருக்காங்க. அப்புறம் எல்லாருடைய பால்லையும் இந்த பவுடர் கலந்துருக்கு. இப்படி கூட இருக்கலாம்ல. யாராவது ரோகிணியோட வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு வேணும்ட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு நோக்கத்தோட. சித்தார்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. சித்தார்த், அங்க பாருங்க. அந்த மந்திரத்துடைய பொருள்ல இந்த ரூம்லயும் இருக்கு. அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அதிகமாவே மூளையை பயன்படுத்துறாங்க. பிரேம், பிரேம் எழுந்திரு பிரேம். பிரேம், பிரேம், பிரேம். ரோகிணி, நீ இங்கே இரு. நான் போய் மற்ற ரூம்லையும் பார்த்துட்டு வரேன்.